ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லுநர் ஆஃபீஷியல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மதிய டைமில் நான் என்னென்ன வேலைலாம் பார்த்தேன் அப்படின்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்கெண்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாமல் டைம் சேவிங் டிப்ஸ் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலைல வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்களா. இந்த வாழைப்பழத்தை வந்து அப்படியே வச்சுன்னு வச்சுக்கங்களேன், பிள்ளைங்க போய் பிக்கிறேன்ட்டு அப்படி வந்து நாறு பாதியோடு வந்து வச்சுருவாங்க. அது வந்து ஒன்று பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 வந்து சேர்த்து பிச்சு விட்ருவாங்க. இல்லைனா வந்து ஒன்றோட ஒன்றா சேர்ந்து அழுகி போயிடும். அதனால் இந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி தனித்தனியாக வந்து வாழைப்பழத்தை வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த வாழைப்பழம் கிடையாது, எந்த வாழைப்பழம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாலே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிருவேன். அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்குவாங்க. நம்ம கொஞ்சம் சோம்பேத்தனை பற்றி அப்படி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க கையில் பட்டால் அவ்வளோதான். பிள்ளைங்கன்னு கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க பெரிய இவங்களே வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படியே பிக்கிறேன்ட்டு அப்படியே வந்து நாஸ்டி பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தோன்னா அதனால துணி எல்லாத்தையும் வந்து காயப்பட்டாச்சு. வெயில் இருக்க மாதிரி துணி காயப்பட்டால் தான். அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இட்லி பொடி வந்து ரெடி பண்ணிக்குவேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து ரெடி பண்ணுவேன். அதிகமாக வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா பூச்சி வந்து வண்டி எல்லாம் வந்து வந்துடும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இது மாதிரி இட்லி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன். இன்றைக்கி வந்து இட்லி பொடியும் உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணேன். போன வாரம் வந்து உளுந்த களிக்காக மிக்ஸ் வந்து ரெடி பண்ணேன். இப்படி தான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பிளான் பண்ணி நமக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பற்ற மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து பிள்ளைங்களுக்கு அப்படி தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து திராட்சை வந்து இருந்துச்சா, சரி பாப்பாவை ஸ்கூல் விட்டு வந்துடுவா, போட்டு வச்சோம் அப்படின்னா அவள் ஸ்கூல் விட்டு வந்து குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து கையோடைய வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜூஸாக வந்து போட்டு அப்படியே பிடிச்சியில் வந்து வச்சாச்சு. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். திராட்சையில் வந்து சீனி போட்டு அப்படியே வந்து அடித்து வடிகட்டிட்டு இதில் வந்து ஜப்ச சீடு விதை இருக்குல்ல அதை வந்து போட்டு அப்படியே வந்து செம்பில் வந்து ஊற்றி அப்படியே பிடிச்சியில் வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து திராட்சை ஜூஸ் வந்து நான் வந்து போடுவேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொருள் வந்து இப்போ தேவைப்படும் அப்போ தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கி சேர்த்து வச்சுருவோம். அது மாதிரி மேலதிக்கு வைப்போமா திரும்பி நம்ம எடுத்துருவோம். நமக்கு வந்து இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். நானும் அப்படி தான் இந்த மாதிரி ஜாடிகள்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருக்கேன்னா அதனால் நிறைய ஜாடி இருக்கிறனால இன்றைக்கி வந்து தூக்கி வச்சிடலாம். இனிமேல் தேவைப்படுறப்ப தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி ஜாடி எங்கே பார்த்தாலும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல டைமில் இந்த ஜாடி எல்லாத்தையும் வந்து எடுத்து நல்லா வந்து கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி மதியான டைமில் வேலையாக வந்து இதை வந்து பார்த்தேன். அப்படியே இந்த பாக்ஸில் போட்டு அப்படியே மேலே தூக்கி வச்சாச்சு. இனிமேல் தேவைப்படுறப்ப தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளில வந்து போயிருந்தேன்னா அப்படி வரும்போது வந்து தேங்காய் வந்து மதியானம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த வாரத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு தேங்காய் சட்னியை வைக்கிறோம். ஏதோ வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து திருவி வந்து வச்சிருவேன்னா தேங்காய் உடைக்கும் போதே வந்து 1.5 தேங்காய் வந்து நல்லா வந்துச்சு. பாய் தேங்காய் வந்து அப்படி தேங்காய் பொடி வந்து செட் ஆகி அப்படி சில்லாக வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருவிட்டு அப்படியே சில்லாக வைக்கிறதெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து போட்டு அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. நமக்கு வந்து டக்குன்னு அவசரத்துக்கு வந்து கை கொடுக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எந்த வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீர்ந்துருச்சா அதே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி சமையல் வந்து செய்ய முடியாது. அப்படி தான் இதையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள்ட்ட வந்து டைம் வந்து சேவிங்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. வீட்டில் அடுப்படியில் வந்து எப்போயுமே வந்து உப்பும் புளி வந்து குறையாமல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஜாடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து உப்பும் புளி வந்து ஃபுல்லாக வந்து நொப்பி வச்சாச்சு. நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து தீர்ந்தவனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அது மாதிரி சோம்புத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்துருச்சா அது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கினதெல்லாம் அப்படியே கவரோடு வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் இத்தனை வேலை வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஐடியா வந்து கொடுங்க. இந்த ஓரத்தில் வந்து இந்த செல்ஃபில் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். இது பக்கத்துலேயே வந்து கரண்டில் வச்சு சமைக்கிறேன். இதை வந்து எடுத்து செல்ஃபில் வச்சிடலாமா இல்லை இப்படியே இருக்கட்டுமா, இது நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரி 2 ஸ்டாண்டு நான் வந்து 2 ஸ்டாண்டு வந்து நான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இதுதான் வந்து கை கேட்டின தூரத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ சமைக்கும் போது வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அது பட்டுக்க உனக்கு இருந்தால் என்ன, நீ ஏன் தேவையில்லாமல் இடத்த வந்து மாற்றிக்கிட்டு இருக்க, அது பட்டுக்க ஓரமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்குமே வந்து பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஐடியா வந்து கேட்குறேன். சரி எள்ளு லட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு பாக்கெட்லாம் வந்து எடுத்து வச்சேன். பட் ஆனால் என்னால் முடியலை. ரொம்ப வந்து டயர்டாகிருச்சு. ஏன்னா ஒரு அளவு தான் நம்ம வேலையும் வந்து பார்க்க முடியும். வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து கிடந்துச்சா அதெல்லாம் வந்து விளக்கிட்டு கிச்சனை வந்து அப்படி நீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளில வந்து போயாச்சு. இதெல்லாம் வந்து மத்தியானம் சாப்பிட்டு கையோடையே வந்து பார்க்குறது தூங்காமல். சில பேர் வந்து தூங்கணும் தூங்கி எழுந்துச்சி பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க.
தூங்கிட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம வேலையை நம்ம வந்து போட்டு போயிடுவோம். அப்புறம் திரும்பி நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்க்கணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து சென்ட் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோலாம் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.